மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்தியால பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரிகள போட்டு அந்த சுமைய மக்கள் மேல சுமத்துறது. அது மட்டும் இல்லாம அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுதான் உண்மை அப்படின்னு அவரோட வாயில இருந்தே வெளியில வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கானால நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின பிரதமர் நரேந்திர மோடி இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டோட பிரதமரா இருந்துட்டு இந்த நாடை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசியிருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஒரு வருடத்துக்கு யாரும் தங்கம் வாங்காதீங்க. இப்ப நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். யாரும் பயணங்கள மேற்கொள்ளாதீங்க. அதுலயும் குறிப்பா வெளிநாட்டு பயணங்கள மேற்கொள்ளாதீங்க. கொரோனா காலகட்டத்துல எப்படி எல்லாரும் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணீங்களோ, அதே மாதிரி இப்பவும் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட அறிவுறுத்தியிருக்காரு. சரி, இதையெல்லாம் சொன்ன மோடி பேசாம இருக்காரான்னு கேட்டா கிடையாது. அடுத்த வெளிநாடு ட்ரிப்புக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகே ரோட் ஷோ ஒன்னையும் அவர் நடத்தியிருக்காரு. இப்போ இந்த பெட்ரோல்கள சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும், வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பொருந்துமே தவிர, இந்த நாட்டோட பிரதமருக்கு பொருந்தாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. ஏன் அப்படின்னா, இப்ப சமீபத்தில கூட 5 மாநில தேர்தல் நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போன பிரதமர் மோடி என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்திய நாடு அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் முன்னோடியான ஒரு நாடா திகழுது. இந்த நாட்டுல பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் எல்லாரும் இந்த நாட்டுல ரொம்ப சந்தோஷமாகவும், செழிப்பாவும் இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்படி சொல்லி தான் வட மாநிலங்கள்ல அவங்க ஓட்டுகளையும் பெறுறாங்க. இது நீண்ட நாட்களா நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கும் தெரியும். அதே மாரி இந்த தேர்தல் நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலைகள்லாம் பெருசா கூடாது. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே டபுள் மடங்கா அந்த பெட்ரோல் விலைகளை எல்லாம் கூட்டிருவாங்க. சிலிண்டர் விலையும் அப்படிதான். அதே மாதிரி தான் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசின பிரதமர் மோடி, தேர்தல் முடிஞ்ச உடனே சட்டுன்னு அவர் பேச்சே மாறிருச்சு. இப்போ நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். நம்ம இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு மக்கள கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல தான் இந்த நாட்டோட பொருளாதாரம் இருக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் நமக்கு எழும்புது. ஏன் அப்படின்னா, ஈரான் மீது இஸ்ரேலும், அமெரிக்காவும் போர் தொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து, இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா நாடுகள்லயுமே அது பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இந்தியால இது மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முறையான திட்டமிடல் இல்லாதனாலயும், பொருளாதார கொள்கைகள் இல்லாதனாலயும், வெளியுறவுத் துறையில அவங்க சரியா கான்சன்ட்ரேட் பண்ணாதனாலயும் தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் சரியா பண்ணாத மோடி, இப்ப மக்கள கட்டுப்படுத்துற மாதிரியான விஷயங்கள சொன்னா, மக்கள் இத எப்படி ஏத்துப்பாங்க? முதல்ல இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப சாத்தியமா? எல்லாராலயும் வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள பார்க்க முடியுமா? அன்றாடம் கூலி வேலைக்கு போய் தான் தன்னுடைய வாழ்க்கைய நடத்தணும்னு இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கலாம் வெளியில போய் வேலை செய்ய வேண்டாமா? தினமும் ரொம்ப தூரம் பஸ்ல போறவங்களும் சரி, அ இருசக்கர வாகனங்கள்ல செல்றவங்களும் சரி, அவங்களுடைய வேலைக்கு போனா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இந்த மாதிரியான மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வெறுமனே கார்ப்பரேட்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மோடி சொல்றது சரியாக இருக்கலாம். ஆனா அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த எளிய மனிதர்களுடைய வாழ்க்கைய பத்தி பிரதமரா இருக்கக்கூடிய மோடி யோசிச்சு பார்த்தாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள், பணவீக்கம் இந்த காரணத்தினாலலாம் மக்கள் தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஆனா அத சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டோட பிரதமரா இருந்துட்டு மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுல திட்டமிடணுமே தவிர, ஒவ்வொரு தடவை ஏதாவது பிரச்சனை வரும்போதும் அந்த சுமைகள தூக்கி அப்படியே மக்கள் மீது வைக்கிறது அப்படிங்கிறது சரியானதா இருக்கவே இருக்காது.